24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். திருவண்ணாமலையில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நடத்திய போராட்டத்தில் அதிமுகவினர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க கேட்கலாம். வணக்கம் குரு தண்டபாணி, கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அதிமுகவின் சார்பில் திருவண்ணாமலை நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு ஓராண்டுகள் கழிந்த நிலையிலும் மாநகராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த பகுதி, அதாவது மொத்தம் திருவண்ணாமலை மற்றும் 18 ஊராட்சிகளில் எந்தவித ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ மேற்கொள்ளவில்லை என்றும், மேலும் திருவண்ணாமலை கோவிலுக்கு அதிக அளவு வெளிமாநில பக்தர்கள் மற்றும் வெளிமாநில பக்தர்கள் வரும் நிலையில் கோவிலில் பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகள், அதாவது குறிப்பாக கழிவறை வசதிகள், குளியலறை வசதிகள், அவர்கள் கொண்டு வரும் அந்த லக்கேஜை வைப்பதற்கான அறைகள் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் மேற்கொள்ளாத இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் வீரமணி மற்றும் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். இந்நிலையில் இந்த போராட்டத்துக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் மேடையிலேயே அவர்களை கைது செய்ய காவல்துறை முயன்றதால் அதிமுக காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் பின்பு முன்னாள் அமைச்சர்கள் KC வீரமணி மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள திருவண்ணாமலை மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஒரு நிகழ்வு திருவண்ணாமலையில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. மகளிர் நல பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.